புதுச்சேரியில் லாரி ஓட்டுநரை அடித்துக் கொன்று குளத்தில் வீசிய சம்பவத்தில் 3 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளால் கொலைகாரர்கள் சிக்கியது எப்படி? சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் செல்வம். லாரி ஓட்டுநரான செல்வம் புதுச்சேரி எல்லைப்பகுதியான பண்டசோழநல்லூர் கிராமத்தில் இயங்கி வரும் பெயிண்ட் தொழிற்சாலைக்கு லாரியில் மூலப்பொருட்கள் ஏற்றிச் சென்றுள்ளார். லாரியை கம்பெனியில் நிறுத்திவிட்டு அன்று இரவு மது அருந்த சென்றிருக்கிறார் செல்வம். மதுபோதையில் வந்த ஓட்டுநர் செல்வத்தை பெயிண்ட் கம்பெனியின் செக்யூரிட்டி தடுத்து நிறுத்தி மதுபோதையில் இருப்பதால் உள்ளே வரக்கூடாதுங்க என வெளியே அனுப்பியிருக்கிறார். இதனால் வெளியே வந்த செல்வம் மதுபோதையில் அவ்வழியாக சென்றவர்களை அசிங்கமாக பேசி ரகளை செய்திருக்கிறார். இந்த நிலையில் மறுநாள் காலை அங்குள்ள குளத்தில் செல்வம் இரத்த காயங்களுடன் இறந்த நிலையில் மிதந்திருக்கிறார். தகவல் அறிந்து நெட்டப்பாக்கம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று செல்வத்தின் உடலை மீட்டு உடற்குறாய்வுக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். செல்வம் மதுபோதையில் இருந்ததால் தவறி விழுந்து இறந்து விட்டாரா, அல்லது தற்கொலை செய்து கொண்டாரா, அல்லது செல்வம் கொலை செய்யப்பட்டாரா என பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். இறந்த செல்வத்தின் முகம், தாடை, கை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இரத்த காயங்கள் இருந்ததால் போலீசாருக்கு இந்த சந்தேகம் மேலும் மேலும் வலுப்பட்டது. தொழிற்சாலையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்ததில் ஓட்டுநர் செல்வத்தை 3 பேர் தாக்கியது பதிவாகி இருந்தது. சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து 3 இளைஞர்களையும் போலீசார் அடையாளம் கண்டுபிடித்து அவர்களை கைது செய்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர்கள் பண்டசோழநல்லூர் குளத்துமேட்டு தெருவைச் சேர்ந்த ஆதித்யன், ஹரிஷ், கல்மண்டபம் பகுதியைச் சேர்ந்த சூர்யா என்பது தெரிய வந்தது. அவர்கள் 3 பேரும் குளத்துமேட்டு பகுதியில் மது அருந்திக் கொண்டிருந்த போது அங்கு சென்ற ஓட்டுநர் செல்வம் 3 பேரையும் தகாத வார்த்தையால் திட்டியிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த 3 இளைஞர்களும் செல்வத்தை சரமாரியாக தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டதாக தெரிய வந்தது. இதனால் பயந்து போன 3 இளைஞர்களும் போலீசாரிடம் சிக்காமல் இருப்பதற்காக செல்வத்தின் உடலை தூக்கி குளத்தில் வீசிவிட்டு அங்கிருந்து ஓடியது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. 3 பேரையும் கைது செய்திருக்கும் போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்துள்ளனர்.